வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 9 நாள் 2 திங்கட்கிழமை ஜூன் 16, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தமது தலைமைத்துவத்தை நிரூபித்த மாணிக்க மாணவர்கள். நல்லூர் வட்டத்தின் மாணிக்க மாணவர் விருது அது ஒரு பரிசு அல்ல, அது ஒரு அடையாளம். ஆம், தம்மை மேம்படுத்தி கொண்டால் நாட்டிற்கு பொறுப்பேற்க தகுதி படைத்தவர்கள் என்பதன் சிறந்த மதிப்புமிக்க அடையாளமே இந்த மாணிக்க மாணவர் விருது. அப்படி விருது பெற்ற காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர்கள் பிரணீத் ஆகாஷ் தற்போது 12ஆம் வகுப்பு முடித்தவர். வசீகரன் 11ஆம் வகுப்பு இந்த ஆண்டு தொடங்கியவர். இருவருக்கும் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் அவர்களால் அளிக்கப்பட்ட பொறுப்பு. திருச்சியை சார்ந்த கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் 4 பேர், மாணிக்க மாணவர்கள் 6 பேர் என 10 மாணவர்களை தஞ்சை பெரிய கோவிலுக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்திற்கும் சுற்றுலாவாக அழைத்துச் சென்று அனுபவங்களை கொடுப்பது, தாங்களும் அனுபவங்களை பெறுவது. அதன்படி காஞ்சிபுரத்தில் இருந்து திருச்சி சென்ற இருவரும் திட்டமிடப்பட்டபடி அந்த 10 மாணவர்களை காலையில் திருச்சி பால்பண்ணை பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்து அவர்களை அழைத்து கொண்டு தஞ்சை பெரிய கோயில் சென்று சுற்றி பார்த்தனர். அங்கேயே அமர்ந்து சிறிது நேரம் கோவில் சுற்றி பார்த்தது பற்றி அனுபவம் பகிர்ந்து கொண்டனர். அடுத்த திட்டத்தின்படி தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சென்றனர். அங்கு தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் விமூர்த்தானந்த மகாராஜ் அவர்களை சந்தித்து தங்களை அறிமுகம் செய்து கொண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அப்போது சுவாமிஜி மாணவர்களுக்கு விளையாட்டின் மூலம் கவனித்தல் என்ற ஒரு பண்பை பயிற்சியாக அளித்தார். பிறகு மாணவர்களுக்கு அங்கு மதிய உணவு பிரசாதம் வழங்கி சுவாமிஜி உடன் இருந்து கவனித்தது மாணவர்களுக்கு மிகப்பெரிய அனுபவம். உணவிற்கு பிறகு மாணவர்களுக்கு பிரணீத் ஆகாஷ் மற்றும் வசீகரன் இருவரும் மாணிக்க மாணவர்களுக்கான 5 பண்புகள் பற்றியும் நல்லூர் வட்டத்தின் சூத்திரங்கள் பற்றியும் விளக்கினர். அதை சுவாமி விமூர்த்தானந்த மகாராஜ் பார்த்து மகிழ்ந்து பாராட்டி சுவாமி விவேகானந்தர் படத்தினை வழங்கி அதன் கீழுள்ள "We need a heart to feel, a brain to conceive and a strong arm to do the work" என்ற வாசகத்தை படித்து காட்டி விளக்கினார். பிறகு அங்கிருந்து விடைபெற்று செல்வன் பிரணீத் ஆகாஷ், செல்வன் வசீகரன் இருவரும் தங்களது தலைமைத்துவ திறனை உலகிற்கு பறைசாற்றினர் என்று மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். தமிழக வரைபடத்தில் பிரதாபராமபுரம் விரைவில் முக்கிய இடம்பெறும். பேராசிரியர் பழனித்துறை ஐயா பிரதாபராமபுரம் வருகை. ஜூன் 15 அன்று தமது பிரதாபராமபுரம் பஞ்சாயத்தை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்றதாக ஆக்க உறுதியாக செயல்பட்டு வருகிறார் அதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு. பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ள திரு சிவராசு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதாபராமபுரத்தில் மக்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்து அதற்காக நல்லூர் வட்டம் மக்கள் வழிகாட்டி பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அவர்களை அழைத்திருந்தார். இந்த நிகழ்வில் நாகை மாவட்ட மாணிக்க மாணவர்கள் கலந்து கொண்டதோடு மாணிக்க மாணவர் செல்வன் வந்தித் நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்து வழங்கினார். இதில் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் கலந்து கொண்டு ஊராட்சியின் வளர்ச்சிக்கு நல்லூர் வட்டத்தின் 100 துறைகள் எப்படி பங்களிக்க முடியும் என்று விளக்கினார். திரு சிவராசு அனைவரையும் வரவேற்று பேசும்போது என்னால் முடிந்த பல்வேறு பணிகளை செய்ததையும் தற்போதுதான் மக்கள் ஒருங்கிணைப்பின் அவசியத்தை உணர்வதாகவும் அதற்காகவே இந்த சந்திப்பினை நடத்துவதாகவும் அங்கே குழுமியிருந்த ஆசிரியர்கள், மாணிக்க மாணவர்கள், தன் கிராம பொதுமக்களிடம் தெரிவித்தார். பேராசிரியர் பழனித்துறை ஐயா பேசும்போது மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இருந்தால் எல்லோருக்கும் நன்மை, பிரிந்து இருந்தால் சிலருக்கு மட்டுமே நன்மை எனவும் மாதந்தோறும் இதுபோன்று ஒரு மரத்தின் கீழ் அனைவரும் ஒன்று கூடி தங்களது கிராம வளர்ச்சி பற்றி பேசுங்கள் என்றார். மேலும் இன்றைய தொழில்நுட்பத்தை எவ்வாறு கிராம மேம்பாட்டிற்கு பயன்படுத்துவது பற்றியும் மக்களிடம் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். இறுதியாக இந்த சந்திப்பு பற்றிய பின்னூட்டத்தில் திரு ஐயப்பன், திரு அகிலன் இருவரும் எங்கள் ஊரிலும் இதே போன்று மக்களை ஒருங்கிணைத்து செயல்பட போவதாக கூறியது தமக்கு மிகுந்த மனநிறைவை அளித்ததாக பிரதாபராமபுரத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு தெரிவித்தார். தமிழகம் நெடுகிலும் அறிவின் அருவி பொறுப்பாளர் ஜெயப்பிரதாவின் வழிநடத்தலுக்கு பலரும் பாராட்டு.
ஜூன் 14 இரவு 7 மணிக்கு அறிவின் அருவி துறையின் வார கூடுதல் இணைய வழியாக நடைபெற்றது. 19 நபர்கள் கலந்து கொண்ட இந்த கூடுதலில் கடந்த வார நிகழ்வின் அனுபவங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்தனர். அதில் குறிப்பாக கலாம் ஜோதி மாணவர் பிரணீத் ஆகாஷ் தஞ்சாவூரில் நடைபெற்ற அறிவின் அருவி அனுபவ பகிர்வு உணர்வு பூர்வமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி அறிவின் அருவி நிகழ்ச்சியை எப்படி சிறப்பாக நடத்தலாம் என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதிலளிக்க ஜெயப்பிரதா நேரடியாக பதில் சொல்லாமல் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய அனுபவமிக்க ஒருவரின் வாயிலாக விடையை எடுத்துரைத்தது அனைவருக்கும் அருமையான கற்றலாக அமைந்தது. பின்னர் குறிஞ்சிமணி அவர்கள் தமது பின்னூட்டத்தில் அறிவின் அருவி அறிவார்ந்த மக்களை ஒருங்கிணைக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றதோடு ஜெயப்பிரதாவின் திறமையை பாராட்டியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சி தனக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுத்தது. ஏற்கனவே எனக்கிருந்த சிறிய தெளிவுக்கும் மேலாக அறிவின் அருவி நிகழ்ச்சி எவ்வாறு ஒரு தலைப்பும் இல்லாமல் கூட அழகாக அர்த்தமுள்ள வகையில் நடத்தலாம் என்பதை புரிய வைத்தது. செல்வி ஜெயப்பிரதா 10ஆம் வகுப்பு மாணவியாக இருந்தும் அழகாக வழிநடத்தும் திறமை உண்மையாகவே அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இத்தகைய நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெறுவது நம்மை பெருமைப்பட வைத்தது. இது மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பயனுள்ள ஊக்கமளிக்கும் தளமாக அமைகிறது. அறிவின் அருவி நிகழ்ச்சி உண்மையில் ஒரு சிறந்த கற்றல் மேடையாகவும் வளர்ச்சிக்கான வாயிலாகவும் இருப்பதை உணர்ந்தேன் என நல்லூர் வட்டம் சுற்றுலாத்துறை மாநில பொறுப்பாளர் திரு சக்கரவர்த்தி தெரிவித்தார். பெரம்பலூரில் மீண்டும் தொடங்கியது நல்லூர் வட்டத்தின் வாரக்கூடுதல். கலந்து கொண்ட அனைவருக்கும் புதிய நம்பிக்கை. ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு மகேஸ்வரன் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் ஒருங்கிணைப்பும் பொறுப்பேற்றலுமே ஒரே வழி என்று வாரக்கூடுதலுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். இக்கூடுதல் 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற்றது. இதில் மருத்துவர் புவனேஸ்வரி தேவராஜன், ஓய்வு பெற்ற கல்வி அலுவலர் நா. ஜெயராமன், சத்துணவு அமைப்பாளர் கொளஞ்சி, அணுக்கூர் பசுமை பயணம் இளையராஜா, தகவல் அறியும் உரிமை சட்ட பயிற்சியாளர் முருகானந்தம், பொறியாளர் ரஞ்சித் ஆகியோர் கலந்து கொண்டது அனைவருக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையையும் அளித்ததாக மாவட்ட பொறுப்பாளர் திரு மகேஷ்குமரன் தெரிவித்தார். அடுத்த வார கூடுதல் வடக்கு மாதவி கிராமத்தில் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று முடிவு செய்ததாக திரு மகேஷ்குமார் மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.